எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சரியா. நீங்க சாப்பிட்டது கல்லு கூட்டத்தில் வைத்து தானே தெரியும். ஆமா, உங்க ஊருக்கு மண்டே மார்க்கெட் தானே. காலை 7, அடுத்தது 9 மணியா, நைட்டு 9 மணியா, காலையில் 9 மணிக்கா? காலையில் 7 மணிக்கெல்லாம் போட்டால் எனக்கெல்லாம் விடியவே செய்யாது சரிம்மா தாத்தா. நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னே லைவ் போட்டால் எப்படி? நீங்களாம் யூத்து சீக்கிரமாக எழுந்திப்பீங்க, நாங்கள்லாம் டெலிஃபோன் புத்து ஸோ லேட்டாக தான் எழுந்திப்போம். சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக பார்க்குறேன். ஆனால் வந்து ரெண்டுமே பிஸி டைம் எனக்கு. நான் 9 மணிக்கெல்லாம் சமைச்சிட்ருப்பேன் தாத்தா. வேகமாக சமைச்சிட்ருப்பேன்னா சமைக்கணும், வீடியோ ஷூட் பண்ணணும், இல்லை ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடணும். பாருங்க தாத்தா, எனக்கு 9 மணி விடியும். ஆமாம் தாத்தா, எல்லா நியூஸும் எனக்கு வந்துடும். யாருக்கே நான் ராஜனா, நீங்கள் சொல்லவே இல்லை, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். பார்த்ததே போதும். என்ன இப்படி வந்து போயிட்டீங்க? என் வீட்டு கண்டன் விலை பக்கம். ஓகே ஓகே. உங்கள் வாழ்நாளில் எத்தனை மரம் உங்கள் கையால் வைத்தீர்கள்? டிக்சன் ப்ரோ, மரம் வைக்கிற அளவுக்கு பெரிய இடம்லாம் இல்லையா, அதனால் வைக்கிறது இல்லை. ஆல்ரெடி மரம் நிற்கிது சரியா, அதனால மரம் நடுறல. செடி நடுவேன், நல்லா செடி நடுவேன், நல்லா காய்கறி, அப்படி நல்லா வீட்டு தோட்டம் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் சரியா. மரம் வந்து நட்டது நிஜமாக சொன்னால் நட்டதில்லை. நிறைய மரம் நிற்குது ஆல்ரெடி. ஒரு லைக் போட 1 மணி நேரம் ஆகும்ல. லைவ் போடவா? லைவை சொல்கிறீங்களா, லைக்கை சொல்கிறீங்களா தாத்தா? லைவ் ஆமாம், 1 மணி நேரம் போடுவேன், ஜாஸ்தியாகவும் போடுவேன். இப்போ நைட்டு லைவ் வேறு போடுறேன் தாத்தா. நைட்டு 11 மணிக்கு லைவ் போடுறேன். அது வேறு ஃபேஸ் காமிக்காமல் போடுறேன், இல்லைன்னா திட்டுவாங்கல்ல எல்லாரும். எப்படியாச்சும் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துடும் தாத்தா, அதுக்காக தான். 5 வருஷம் இந்த ஃபீல்டில் வந்துட்டேன்ல, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து முயற்சி பண்ணுறேன். அக்கா 2 டைம்ஸ் மூச்சு. பிரகாஷ் ப்ரோ, நீங்கள் டாக்டரா? ஆல்ரெடி எல்லா வியாதியும் இருக்குடா தம்பி, நீ வேற டெஸ்ட் பண்ணி அது இது இருக்குன்னு சொல்லிடாத. மைக் நான் மூச்சு இழுத்துட்டேன்னா அப்படியே மூச்சு ஒரேடியே இழுத்துருவேன், போதுமா? டிக்சன் இனிய நண்பர்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க தாத்தா. டோன்ட் ஃபீல் அக்கா, நமக்கு நல்ல இடம் வாங்கி மரம் நடலாம். பிஆர்க்கு ஆமாம், சென்னையில் நடு ரோட்டில் தான் மரம் நட முடியும், ஒரு செடி கூட நட முடியாது. மண் கிடைக்கல இருக்குன்னா ராஜனா, மண்ணுவே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் வீட்டுக்கிட்ட கேட்ட ஊர்லேருந்து எடுத்துட்டு வா மண் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு செடி கூட நட முடியலைண்ணா. எனக்கு செடி நடுறது பிடிக்குது, ஆனால் வந்து நான் நட்டுட்டு போயிடும், அப்புறம் வெயிலில் வாடி போயிடும். ஐயோ ரொம்ப கஷ்டம். குமாசியஸ் ஆமாம், ஆற்று கூட உங்கள் லைவ் அந்த லைவ் யார் கூப்பிட்டது? இப்போ உங்கள் ஏரியாக்கெல்லாம் கூப்பிட்டா எதுக்கு தேவையில்லாத வேலை? ஓகே பரவாயில்ல, நீங்கள் நல்லது நினச்சா நல்லதே உங்களுக்கு வந்து சேரும் சரியா. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் கண்டிப்பாக. அதனால் நல்லதே விதைப்போம், நம்ம ஊரில் நடலாம். ஆமாம் ராஜனா, நிறைய மரம் இருக்குது. பாவம் எங்கள் அப்பா அம்மா தான் நட்டுட்ருக்காங்க, பார்த்துருப்பீங்கல்ல. பாவம் அவங்க தான் நட்டு வளர்த்துறாங்க. நான் அதுக்குத்தான் இப்போ யார் நேம் கூட ஒரிஜினல் நேம் சொல்கிறது இல்லை. லைவ் வரலன்னா கூட அச்சு நேம் கூட உங்களுக்கு தெரியாது. ஆமாம், என்ன அருண் அழாதீங்க அழாதீங்க. அக்காவோட சொந்தக்கதை சோறுக்கதை கேட்டு நீங்கள் அழாதீங்க. எஸ்டர்டே கூட ஃபோன் வந்துச்சு, ஐ எம் அவார்டிங் ஆல். ஓகே தாத்தா, கிளம்பிட்டீங்களா? தாத்தா லைக் பண்ணவே இல்லை. ஸ்கூபி டே, ஸ்கூபின்னு பார்க்கவும் ஸ்கூபி டே ஞாபகம் வந்துருச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூபி டே ஆட் வரும்ல டிவியில். ஹாய் ஸ்கூபி லைஃப், வாங்க வெல்கம். புதுசாக வந்திருக்கீங்க, வெல்கம் டு அவர் சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? மேம் வந்துட்டேன். மனோஜ் பந்தால் அடி வாங்க போகிறேன். அச்சுக்கிட்ட என்ன சொல்லணும், என்ன நம்பும் ஒரிஜினல் நேம் ஐஸ்வர்யா எப்படி இருக்கு? வந்துட்டேன் அக்கா. கிக்கிமா வாங்க வாங்க. என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்களா?